தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை கட்சியினர் வெற்றி பெறச் செய்யவில்லை என்றார். தனது அமைச்சர் பொறுப்பையும் கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவியையும் ராஜினாமா செய்து விடுவேன் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். 40 தொகுதியில 39 தொகுதி சேர்ந்தோம். ஆனா ஒரு தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிகமா பின்தங்கி மாற்று வேட்பாளர் ஜெயிப்பதற்கு காரணம் இந்த சோழவந்தி. உண்மையிலேயே இந்த திமுக கூட்டணியில மான மரியாதையோட சுயமரியாதையோட இருந்தோம்னா இந்த கட்சியை ஜெயிக்கணும். பொறுப்பாளர் முக்கிய மாதிரி பல்ல இடிக்கிறதுக்கு இல்லைங்க. தங்கம் தமிழ்ச்செல்வன் அதிகமான ஓட்டை ஜெயிக்கிறேன்னா மறுநாள் ராஜினாமா பண்ணிடுவேன். மந்திரி ராஜினாமா பண்ணுவேன். மாவட்ட செயலாளர். நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வெளியிலிருந்து பெண்களை அழைத்து வந்திருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய அமைச்சர் மூர்த்தி, செல்போனில் அரசியல் செய்தால் எப்படி உருப்படும் என கேள்வி எழுப்பியதோடு பொய் சொல்வதை முதலில் நிறுத்துங்கள் எனவும் நிர்வாகிகளிடம் கடிந்து கொண்டார். நான் பார்த்து வளர்த்தாரு. நான் கூட இருந்த தலைவர் பேசுறாரு. எவ்வளவு பெரிய துரோகி பண்றீங்க? ஏன் எப்படி உங்களுக்கு மனசு வருது? எத்தனை வாகனம் எவ்வளவு போய் சொல்றீங்க? யாரை ஏமாத்துறீங்க? முதலமைச்சர் ஏமாத்துறீங்க? இந்த 2 தொழிலையும் தேடி பாருங்க. தோல்விக்கு காரணம் அதை மீட்கணும்னா நீங்க ராத்திரி போல உணர்வோட உட்காந்து அவங்க ஊர்ல போய் வேலை பார்க்கணும். செல்போன்ல வேலை பார்த்தா செல்போன் அரசியல்லாம் தேவையில்லை. மக்களை போய் சந்திங்க, அங்க என்ன குறைன்னு கேளுங்க.